வணக்கம் நண்பர்களே. பிரிட்டிஷ் வந்தவர்கள் இந்தியாவுக்கு வந்து இங்கே 200 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் அல்லவா? ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவுக்கு அருகில் ஒரு நாடு இருக்கு, அதன் மீது பிரிட்டிஷ் வந்தவர்கள் ஒருபோதும் தங்கள் ஆதிக்கத்தை நிறுவ முடியவில்லை. நண்பர்களே, அந்த நாடு நேபாளம். இந்த நாடு என்ன செய்தது? பிரிட்டிஷ் வந்தவர்கள் அதை ஏமாற்ற முடியவில்லை. ஆங்கிலோ நேபாள் போர் என்றால் என்ன? பிரிட்டிஷ் வந்தவர்கள் நேபாளத்துக்கு ஏன் பயப்படுகிறார்கள்? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வீடியோ தொடங்குவதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தால் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்தியாவுக்கு அருகில் உள்ள நேபாளம் அந்த நாடு ஒருபோதும் யாருடைய அடிமைத்தனத்தையும் செய்யவில்லை. பிரிட்டிஷ் வந்தவர்கள் பல நாடுகளின் மீது தங்கள் ஆதிக்கத்தை மெருவினார்கள். உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 1/4 பகுதியின் மீது ஆட்சி செய்தார்கள். ஆனால் நேபாளத்தின் மீது ஒருபோதும் தங்கள் அதிகாரத்தை நிறுவ முடியவில்லை. இது மட்டுமல்ல, நேபாளம் ஒன்றே அந்த நாடு என்றும் கூறப்படுகிறது. அதன் மீது ஆட்சி செய்வதிலிருந்து பிரிட்டிஷ் வந்தவர்கள் பயந்தார்கள். ஆனால் இது எப்படி சாத்தியமானது? வாருங்கள் புரிந்து கொள்ளலாம். சகோதரா, கதை 1768 இருந்து தொடங்குகிறது. நேபாளத்தின் மீது அதற்கு முன்பும் பல ராஜாக்களின் ஆட்சி இருந்தது. ஆனால் இப்போது நேபாளத்தின் திசையை மாற்றியவர் பிருத்வி நாராயண சிங். பிருத்வி நாராயண நேபாள சிம்மாசனத்தில் நீண்ட காலமாக அமர்ந்திருந்தார்கள். ஆனால் 1768 விவாதத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர்கள் நேபாளத்தை ஒருங்கிணைத்து கிங்டம் ஆஃப் நேபாளத்தை நிறுவினார்கள். அதை கோர்கா கிங்டம் என்றும் அழைப்பார்கள். உண்மையில் பிருத்வி நாராயணா ஷா காட்மண்டு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளை வென்று நேபாளத்தை நிறுவினார்கள். அவர்களின் இராணுவத்தை கோர்கா ஆர்மி என்றும் அழைப்பார்கள். அந்த காலத்தில் அதன் ஆதிக்கம் பிரிட்டிஷ் வந்தவர்களுடன் சமமாக இருந்தது. மறுபுறம் பிரிட்டிஷ் வந்தவர்களும் இந்தியாவில் தங்கள் வேர்களை வலுப்படுத்துவதில் மூழ்கி இருந்தார்கள். பிரிட்டிஷ் வந்தவர்களின் கவனம் இப்போது பெங்காலின் மீது விழுந்தது. அதனால் அவர்கள் பெங்கால் பக்கம் அடி எடுத்து வைத்தார்கள். அதன் பலனாக பிளாசி போர் 23 ஜூன் 1757 ராபர்ட் கிளைவ் தலைமையில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மற்றும் பெங்கால் நவாப் இடையே பிளாசி போர் நடந்தது. அதில் கம்பெனி சிராஜுதௌலாவை தோற்கடித்து பெங்கால் நவாப் இராணுவத்தை அழித்தது. அங்கிருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மற்றும் பிரிட்டிஷ் வந்தவர்களின் இருவரின் பிடி பெங்காலில் வலுப்பட்டது. இது அந்த காலம். இந்திய துணைக்கண்டத்தில் வெறும் 2 சக்திகளின் ஆதிக்கம் மட்டுமே இருந்தது. ஒன்று பிரிட்டிஷ் வந்தவர்கள் மற்றும் அவர்களின் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இரண்டாவது நேபாள் கோர்கா ஆர்மி. நமக்கெல்லாம் தெரியும், அருகில் 2 சக்திகள் பிறந்தால் புயல் வரும். இங்கும் அப்படியே நடக்கப் போகிறது. உண்மையில் 1768 நேபாள் கோர்கா ஆர்மி ஏதோ ஒன்று செய்தது. அதன் காரணமாக விருப்பமில்லாவிட்டாலும் இந்த 2 சக்திகளும் ஒன்றுக்கொன்று மோதின. நடந்தது இப்படி: நேபாளம் தன் எல்லை வரியை உருவாக்கிக் கொண்டிருந்தது. கோர்கா ஆர்மி என்ன செய்தது என்றால், நேபாளத்தின் தெற்கு எல்லையை விரிவுபடுத்தி பிரிட்டிஷ் வடக்கு எல்லை வரை கொண்டு சென்றது. அதனால் பிரிட்டிஷ் வந்தவர்கள் கோபமடைந்தார்கள். நீங்களே யோசித்து பாருங்கள், பிரிட்டிஷ் வந்தவர்களின் ஆதிக்கம் உலகில் கிட்டப்பட்ட எங்கும் பரவி இருந்த நேரத்தில் அப்படிப்பட்ட செயல் சர்ச்சையை தவிர்க்க முடியாது அல்லவா? 1814 முதல் 1815 வரை கோர்க்காக்களுக்கு இந்த வேலைக்காக பிரிட்டிஷ் வந்தவர்களுடன் 2 கைகள் கூப்ப வேண்டியிருந்தது. இரண்டுக்கும் இடையே 1816 வரை ஆங்கிலோ கோர்கா போர் நடந்தது. ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால், நேபாளம் ஏன் இப்படி செய்தது? உங்களுக்கு சொல்கிறேன். இதன் பின்னால் எல்லைகளை விரிவுபடுத்தும் கொள்கைகளும் சிந்தனைகளும் இருந்தன. உண்மையில் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ராணுவம் மற்றும் கோர்க்காக்கள் இருவரும் தங்கள் பகுதிகளின் எல்லைகளை விரிவுபடுத்த விரும்பினார்கள். ஒருபுறம் பிரிட்டிஷ் ராணுவத்தின் எண்ணம் என்னவென்றால், எந்த நாடு இருக்க வேண்டுமானால் எல்லைகள் இருக்க வேண்டும் என்று. மறுபுறம் கோர்க்காக்கள் பிரிட்டிஷ் வந்தவர்களின் இந்த கான்செப்டுக்கு முழுமையாக அறியாமையில் இருந்தார்கள். அவர்களின் பார்வையில் எல்லைக்கோடு போட்டு லைன் தயாராகிவிட்டது என்று. இந்த அறியாமையிலேயே ஆங்கிலோ கோர்கா போர் நடந்தது. இருந்தாலும் அந்த நாளில் கோர்கா இராணுவம் மிகவும் வலிமையானதாக கருதப்பட்டது. 1816 ஆண்டுக்குள் பிரிட்டிஷ் வந்தவர்களுக்கும் இது புரிந்தது. இங்கு பிரிட்டிஷ் வந்தவர்கள் நேபாளத்தை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வர முடியவில்லை. கோர்கா இராணுவத்தையும் அதிகமாக தாங்க முடியவில்லை. இங்கு கோர்காக்களுக்கும் பல இன்னல்கள் வந்தன. அவர்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டது. அதனால் 2 தரப்பும் இந்த போரை இங்கேயே முடித்துக் கொள்ள விரும்பின. அதனால் 2 சக்திகளுக்கிடையே சுகவொளி ஒப்பந்தம் நடந்தது. நேபாளம் தங்கள் சில பகுதிகளை பிரிட்டிஷ் வந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. அவற்றில் குமாயூன் கட்வால் பகுதி மற்றும் சிக்கிம் ஆகியவையும் இருந்தன. இப்போது நீங்கள் யோசிக்கிறீர்கள் அல்லவா, சகோதரா, சிக்கிம் மற்றும் குமாயூன் கட்வால் ஏன், வேறு பகுதிகள் ஏன் இல்லை? வாருங்கள் இதையும் புரிந்து கொள்ளலாம். ஆங்கிலோ நேபாள போரை அமைதிப்படுத்துவதற்கு நடந்த சுகவொளி ஒப்பந்தத்தில் கிடைத்த சிக்கிம் மற்றும் குமாயூன் கட்வால் பிரிட்டிஷ் வந்தவர்களுக்கு வெள்ளி கரண்டியால் பால் பாட்டில் இலவசமாக கிடைத்தது போல. ஏனென்றால் இதன் மூலம் ஒன்று, கோர்காக்களுடன் பாண்டிங் ஏற்படுத்துவதில் உதவி கிடைத்தது. தங்கள் வியாபாரம் செய்வதில் வலிமையான உதவி நடந்தது. ஏனென்றால் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி திபெத்துடன் வியாபாரம் செய்வது. ஆனால் திபெத்துக்கு செல்லும் நேரடி ரோடு நேபாளம் வழியாக செல்லும். பிரிட்டிஷ் வந்தவர்கள் நேபாளத்துடன் சொன்னார்கள், திபெத்துடன் நேரடியாக வியாபாரம் செய்ய அனுமதி கொடுங்கள் என்று. ஆனால் நேபாளத்தில் கோர்கா இராணுவம் மற்றும் ராஜா சாகப் இதற்கு முழுமையாக தயாராக இல்லை. பிரிட்டிஷ் வந்தவர்கள் பலமுறை முயற்சி செய்தார்கள், அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்று. ஆனால் நேபாளம் வளையவில்லை. அதனால் எங்கோ ஒரு இடத்தில் பிரிட்டிஷ் வந்தவர்கள் நேபாளத்துடன் 2 கைகள் கூப்ப நீண்ட காலமாக ஆர்வமாக இருந்தார்கள். கோர்காக்கள் வாய்ப்பு கொடுத்த போது பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் தவறவில்லை. போர் நடந்துவிட்டது. இப்போது இந்த போர் அமைதி அடைந்த போது நேபாளத்துக்கு சிக்கிம் மற்றும் குமாயூன் கட்வால்
கிடைத்தன. அங்கிருந்து பிரிட்டிஷ் கம்பெனி நேரடியாக திபெத்துடன் வியாபாரம் செய்ய முடிந்தது. திபெத் மட்டுமல்ல, இப்போது பிரிட்டிஷ் வந்தவர்கள் சீனாவுடனும் எளிதாக வியாபாரம் செய்ய முடிந்தது. ஏனென்றால் இந்த பாதைகளே அவர்களை சீனாவுக்கு இணைத்தவை. அதனால் இந்த இரண்டு பகுதிகளும் பிரிட்டிஷ் வந்தவர்களுக்கு மிகவும் முக்கியமானவையும் லாபகரமானவையுமாக நிரூபிக்கப்பட்டன. மறுபுறம் இந்த போருக்கு பிறகு கோர்காக்களின் விரிவாக்கம் ஒரே அடியாக நின்றுவிட்டது போல அவர்களின் விரிவாக்கவாத கொள்கை நின்றுவிட்டது. பல பகுதிகளை பிரிட்டிஷ் வந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. அதாவது இழப்பு கோர்காக்களுக்கே ஏற்பட்டது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த போரில் கோர்காக்கள் ஒப்பந்தம் செய்ய பிரிட்டிஷ் வந்தவர்களின் சாமர்த்தியத்தால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஆம், போரை முதலில் பார்த்தால் கோர்காக்கள் வெல்வது போல தெரிந்தார்கள். ஆனால் இறுதியில் பிரிட்டிஷ் வந்தவர்கள் அவர்களை கட்டாயப்படுத்தினார்கள். நடந்தது இப்படி: கோர்கா இராணுவத்தில் சேர்ந்த வீரர்கள் பல்வேறு பழங்குடியினங்களில் இருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் தலைவரிடம் விசுவாசம் கொண்டிருப்பார்கள். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிரிட்டிஷ் வந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் இதன் பலனை எடுத்துக்கொண்டார்கள். இறுதியில் பெரிய எண்ணிக்கையில் கோர்கா வீரர்கள் காணாமல் போனார்கள். அதனால் கோர்காக்கள் பலவீனமடைந்தார்கள். வார்த்தை ஒப்பந்தம் வரை வந்தது. இப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மற்றும் நேபாளம் இடையே ஒப்பந்தம் நடந்துவிட்டது. தொலைவில் பார்த்தால் நமக்கும் ஒருவேளை இருவரின் உறவுகள் மேம்பட்டிருக்கலாம் என்று தோன்றும். ஆனால் அப்படி இல்லை. இருவருக்கும் இடையே உறவுகள் வெளியில் பார்ப்பதற்கு ஒன்று, உள்ளே மற்றொன்று. ஏற்கனவே நேபாளி கோட்டை 2 பகுதிகள் உருவாகியிருந்தன. அவற்றில் ஒரு பகுதியில் உள்ள பண்டிதர்கள் பிரிட்டிஷ் வந்தவர்களின் ஆதரவில் செல்ல வேண்டும், அமைதியை பேண வேண்டும், எந்த செயலும் எடுக்கக்கூடாது என்று சொல்வார்கள். மற்றொரு குழு பிரிட்டிஷ் வந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும், நம்மிடமிருந்து பறித்த பகுதிகளை திரும்ப எடுக்க வேண்டும் என்று சொல்லும். இப்படி நேபாளத்தில் பிரிட்டிஷ் வந்தவர்கள் பற்றிய விவாதங்கள் தொடர்ந்தன. மறுபுறம் பிரிட்டிஷ் பாதிப்புள்ள அமைச்சர் பீம்சேன் தாபா எந்த செயலும் எடுக்காமல் நேபாளத்தின் செயல்பாடுகளின் மீது கண் வைத்திருந்தார்கள். உண்மையில் அவர்கள் வெயிட் அண்ட் வாட்ச் கொள்கையை பின்பற்றினார்கள். அதை பிரிட்டிஷ் வந்தவர்கள் முதலிலிருந்து பின்பற்றுவார்கள். இந்த வெயிட் அண்ட் வாட்ச் கொள்கைக்கு நீண்ட காலம் கடந்துவிட்டது. மீண்டும் 1846 வந்தது. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒன்று நடந்தது. அது பிரிட்டிஷ் வந்தவர்களின் பொறுமையை பலனளித்தது. அவர்களின் வெயிட் அண்ட் வாட்ச் கொள்கையை வெற்றிகரமாக்கியது. நடந்தது இப்படி: 1846 நேபாளத்தில் ராணா வம்சம் அடியெடுத்து வைத்தது. ராணா வம்சம் நேபாளத்தின் மீது கட்டுக்கட்டு ஏற்படுத்தியவுடன் ஒருங்கிணைந்த அமைப்பை ரத்து செய்தது. அதாவது இப்போது நேபாளத்தில் சிஸ்டம் சென்ட்ரலைஸ்ட் ஆனது. அனைத்து எதிர்ப்புகளையும் ரத்து செய்தார்கள். அது மட்டுமல்ல, நேபாளத்தில் வந்ததும் ராணா வம்சம் அனைத்து இயற்கை வளங்களை உங்களுக்கெல்லாம் தெரியும். இந்தியாவில் ரயில் தொடக்கம் 1853 ஆண்டுக்குள் நடந்தது. ஆனால் உங்களில் மிக குறைவானவர்களுக்கே இது தெரியும். இந்த ரயில் தொடக்கத்திலிருந்து நேபாளத்துக்கு நல்ல லாபம் கிடைத்தது. நடந்தது இப்படி: இந்தியாவில் ரயில்கள் அதிகரித்தவுடன் வியாபாரம் அதிகரித்தது. அதேபோல் இந்தியா நேபாளத்திலிருந்து மரம் எடுக்கத் தொடங்கியது. இதன் மூலம் நேபாளத்துக்கு நல்ல லாபம் வந்தது. இந்த காலத்தில் இந்தியா டிம்பர் கொள்முதல் மூலம் நேபாள தொழில்கள் வளர்ச்சி அடைந்தன. குறிப்பாக ராணா வம்சம் பிரிட்டிஷ் மற்றும் நேபாள உறவுகளின் வரையறையையே மாற்றியது. இருவருக்கும் இடையே ஒரு அலையன்ஸ் செட்டப் ஏற்பட போகிறது. இதன் பின்னாலும் ஒரு லாஜிக் இருக்கு. நேபாளம் மற்றும் பிரிட்டிஷ் வந்தவர்களின் நட்புக்கு பின்னால் 2 முக்கிய காரணங்கள் இருந்தன. அவற்றில் முதலாவது மற்றும் சிறிய காரணம் என்னவென்றால், ராணா வம்சம் வெளிநாட்டு மூலம், அதாவது அவர்களின் பிறப்பு நேபாளத்தில் இல்லை, வெளிநாடுகளில் நடந்தது. அதனால் அவர்கள் பிரிட்டிஷ் வந்தவர்களை அலையன்ஸாக பார்த்தார்கள். இரண்டாவது, இருவருக்கும் இடையே நட்புக்கு காரணம் 1857 கிளர்ச்சி. ஜனவரி 1858 ஆண்டுக்குள் டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புற கிளர்ச்சி கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. மார்ச் 1858 ஆண்டுக்குள் பிரிட்டிஷ் இராணுவ குழு லக்னோ மீது ஆதிக்கம் செலுத்தியது. ஜூனாம் ஆண்டுக்குள் கிளர்ச்சியின் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்கள், அதாவது ராணி லக்ஷ்மிபாய் மற்றும் மௌல்வி அகமதுல்லா போர்க்களத்தில் உயிரை விட்டார்கள். ஆனால் இன்னும் சில கிளர்ச்சியாளர்கள் தலைவணங்க தயாராக இல்லை. அவர்களில் பேகம் ஹஜ்ரத் மஹால், நானா சாஹேப், இந்த தலைவர்கள் எல்லாம் நேபாளம் பக்கம் அடியெடுத்து வைத்தார்கள். அங்கிருந்து பிரிட்டிஷ் வந்தவர்கள் மீது கெரில்லா போர் முறையை பின்பற்ற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இந்த போரில் தலைவர்கள் நேபாளியர்களின் உதவியை வேண்டினார்கள். ராணாவிடமிருந்தும் உதவி கேட்டார்கள். ஆனால் ராணா அவர்களின் உதவியை செய்வது தூரம். அவர்களின் வார்த்தைகளை கூட கேட்கவில்லை. அது மட்டுமல்ல, 1859 நேபாள தலைவர் ஜங் பகதூர் தாராய் பகுதியில் ஒளிந்திருந்த இந்த தலைவர்களை எல்லாம் கொன்றுவிட்டார். இப்படி 1857 கிளர்ச்சி முடிந்துவிட்டது. ஆனால் ஜங் பகதூர் இந்த முடிவால் பிரிட்டிஷ் வந்தவர்களின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வந்தது. அதற்கு பிறகு நேபாளம் பிரிட்டிஷ் வந்தவர்களுக்கு கோர்கா வீரர்களை கொடுப்பதிலிருந்து தொடங்கி முதல் உலக போர் மற்றும் பாக்சர் கிளர்ச்சியை தடுப்பதில் கோர்கா வீரர்கள் பிரிட்டிஷ் வந்தவர்களுக்கு அதிகமாக உதவி செய்தார்கள். ராணா வம்ச ஆட்சியாளர் சந்திர ஷம்சேர் பிரிட்டிஷ் வந்தவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்தார்கள். இப்படி பிரிட்டிஷ் மற்றும் நேபாள உறவுகள் வலுப்பட்டு வந்தன. இவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்த பிரிட்டிஷ் வந்தவர்கள் 1922 பகுதியில் நேபாளத்தை முழு சுதந்திர நாடாக அறிவிக்கும் அறிவிப்பு செய்தார்கள். இப்போது நீங்கள் யோசிப்பீர்கள், நேபாளம் பிரிட்டிஷ் வந்தவர்களின் அடியில் இல்லை அல்லவா? அப்படியானால் சுதந்திரம் எப்படி? இதன் பதில் இதுதான்.
பிரிட்டிஷ் வந்தவர்கள் நேபாளத்தின் மீது ஆட்சி செய்யவில்லை, ஆனால் அதன் வெளியுறவு கொள்கை தவிர பல கொள்கைகளின் மீது பிரிட்டிஷ் வந்தவர்களின் ஆதிக்கமே இருந்தது. உதாரணத்துக்கு இப்படி புரிந்து கொள்ளுங்கள். 1883இல் நேபாளம் மற்றும் திபெத் இடையே போர் நிலைமைகள் உருவாகின்றன. அப்போது நேபாளம் பிரிட்டிஷ் வந்தவர்களிடமிருந்து நவீன ஆயுதங்களை கேட்டது. அதன் மீது பிரிட்டிஷ் வந்தவர்கள் முன்பை விட பல மடங்கு கோர்கா வீரர்களின் டிமாண்ட் செய்தார்கள். இப்படிப்பட்ட பரிமாற்றம் மூலமும் பிரிட்டிஷ் வந்தவர்கள் நேபாளத்தை சுதந்திரமாக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். 1923இல் நடந்த நேபாளம் பிரிட்டிஷ் ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தால் பிரிட்டிஷ் வந்தவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஆம், இப்போது நேபாளம் தன் வெளியுறவு கொள்கையை தானே முடிவு செய்யலாம் என்று. இவை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட பிறகு நாம் இப்படி சொல்லலாம்: உண்மையில் பிரிட்டிஷ் வந்தவர்களுக்கு நேபாளத்தின் மீது ஆட்சி செய்வது அல்லது அதிகாரம் பெறுவது ஒருபோதும் தேவையில்லை. கேட்காமலே உதவி கிடைத்தது, அதனால் மோதுவது என்ன? நேபாளம் பிரிட்டிஷ் வந்தவர்கள் மீது தன் பார்வையை தெளிவுபடுத்தியது. அதனால் பிரிட்டிஷ் வந்தவர்களும் நேபாளத்தின் மீது கண் வைப்பதை நிறுத்தினார்கள். இதுவே காரணம், நேபாளம் ஒருபோதும் பிரிட்டிஷ் வந்தவர்களின் அடிமையாகவில்லை. நம்புகிறேன் இப்போது உங்களுக்கு அனைத்து கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைத்திருக்கும் என்று. இன்று இவ்வளவுதான். மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் உங்கள் முன் வருவேன். அதுவரை பத்திரமாக இருங்கள். தேங்க்ஸ் ஃபார்